ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு உள்ளங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே மறுபடியும் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை இன்னும் பழகி பெருகும்படியாக தெய்வ திட்டங்களும் தெய்வ சித்தங்களும் உங்களை கொண்டு நிறைவேறும்படிதான் இந்த காணொளி தொடர்ந்து நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுடைய தலைப்பு என்னவென்றால் சாபங்களை முறிக்கும் ஜபம். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஜபத்தை, விசேஷமான ஜபத்தை ஏறெடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே என் உள்ளத்தில் ஏவிக்கொண்டிருந்ததை நான் அறிந்தேன். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இந்த காணொளி உங்களை நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் தொடங்கும் திறக்கும் அற்புதங்கள். இந்த நாட்களில் கூட அன்புக்குரிய பிள்ளைகளே, சாபம் என்பது நீங்கள் நல்லா புரிய வேண்டும். இந்த சாபத்தை கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கவில்லை, ஆதி மனுஷன். இந்த சாபங்கள் எப்படி வருது, இந்த சாபத்தை குறித்தான நமக்கு ஒரு தெளிவு அவசியம். ஏனென்றால் சாபம் எங்க இருக்கோ அங்க வருத்தங்கள் இருக்கும். சாபம் இருக்கிற இடத்துல வருத்தங்கள் இருக்கும், அதிகமான அலைச்சல்கள், ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்வு இருக்கும். மூன்றாவது, ஒரு கேவலமான வாழ்வு இருக்கும், கேவலப்படுத்துகிற காரியம். இந்த சாபத்துக்கு முக்கியம் அந்த மூணு மட்டும் இன்னைக்கு நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த காணொளியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருங்கள். நீங்க மாத்திரமல்ல, நீங்க நேசிக்கிற சகோதரர்கள் சகோதரிகள், ஒருவேளை ஊழியர்கள் இதை குறித்தான ஒரு வெளிப்பாடு இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவராய் இயேசுதானே சாபத்தை ஏற்றுக்கொண்டாரே, நம்மளுக்கு எப்படி சாபம் இருக்கும்? முதல் என் அன்புக்குரியவர்களே, நீங்க பைபிள் நன்றாக பாருங்கள். கலாத்தியர் 3:13 நியாயப்பிரமாண சாபத்தை நீங்களாக்கி அப்படின்னு. அப்போ நியாயப்பிரமாணம் கூறப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் ஆசீர்வாதங்களும் சாபங்களும் இருக்கும். நீ கடவுளுக்கு சொன்னதை செய்தினா, கடைப்பிடித்தினா, கை கொண்டால் உங்களுக்கு சாபம் இருக்காது. ஆனால் நீங்களும் நானும் ஒன்றுமே செய்யவில்லை, ஆனால் கடவுள் ஆண்டவராய் இயேசு சாபங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த சாபம் எப்படி இந்த பூமிக்கு வந்தது, இந்த சாபத்துடைய அறிகுறிகள் எப்படி கண்டுபிடிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்? கட்டாயம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவு கட்டாயம். இந்த சாபத்தை குறித்து வெளிப்பாடு வந்தாதான் இந்த பைபிள் சொல்லுகிறது. பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 6:31 வீட்டில் வாசித்து பாருங்க. திருடனை கண்டுபிடிச்சாதான் அவன் 7 மடங்கு திருப்பி கொடுப்பான். கடவுள் நமக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்னைக்கு அனுபவிக்க விடாதபடி தவறான உபதேசங்களும் தவறான ஆலோசனைகளும் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 3:17 வாசிக்கும் போது, தொல் மனிதன் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியே மனிதனை கடவுள் சிருஷ்டித்தார், உருவாக்கினார். எல்லாருக்கும் தெரியும். 3:17 பார்த்தீங்கன்னா, உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடினால் சாபம் எங்கிருந்து வருது பாருங்க. நீதிமொழி புஸ்தகம் 26:2 காரணமில்லாத விட்ட சாபம் தாங்காது. ஒரு சாபம் ஒரு மனுஷனுக்குள்ள, தொழிலுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள இருக்குமானால் ஒரு காரணத்தோடு தான் அது இருக்கிறதா, தங்கமா. சாபம் தங்குற சாபம் தங்கம். அந்த சாபம் தங்கும் போது அவனுக்கு என்ன பிரச்சனை நடக்குது நீங்க கண்டுபிடிங்க. இந்த பிரசங்கத்தை கேட்ட அப்புறம் அறிக்கை பண்ணி தெளிவாகி நீங்க ஜபத்துக்கு செவி கொடுக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இது ஒரு பிரசங்கத்தின் விடி அல்ல. உங்க சாபத்தை முறித்து ஆண்டவர் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் மேன்மையும் உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆதங்கத்தோடு, பாரத்தோடு, விருப்பத்தோடு அந்த காணொளி உங்கள் மத்தியிலே பேசு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, 3:17 உன் மனைவி நிமித்தம் நன்றாக கவனிக்க.
கடவுள் ஆதாமுகிட்ட என்ன சொன்னார்? நீ புசிக்க வேண்டாம் 2:17 ஆதியாகமத்தில் சொல்லுவார். ஆனா சாத்தான் 3:5 இவைகள் நீங்க புசிக்கும் நாளிலே நீங்கள் சாவதில்லை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆதாம் அந்த கனியை புசித்தான். நோக்கம், கடவுள் கூப்பிடும் போது தன்னை மறைத்து ஒளிந்து பயந்து நிர்வாணி என்ற அறிவு உள்ள வந்துவிட்டு, சுய அறிவு, சுய ஞானம், சுய சக்தி, சுயமா தன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டான். பாருங்கள், தன்னை குறித்தான அறிவு அவனுக்குள்ள வந்து. தேவனுடைய மகிமை எப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை குறித்தான அறிவு அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் தன்னை குறித்தான அறிவு அல்ல, தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு குறித்தான அறிவு தான் ஆசீர்வாதம். என் அன்புக்குரியவர்களே, மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினால் ஒரு லார்ட், கடவுள் உயர்ந்த கடவுள், அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு இவன் செவி கொடுக்கணும், இவனுடைய வார்த்தைக்கு மனைவி செவி கொடுக்கணும். அதுதான் வாழ்க்கை, அதான் குடும்பம். நன்றாக கவனிக்க வேண்டும். நடந்த சம்பவத்தை பாருங்கள். உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடினால் ஊனிமித்தும் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அங்க முள்ளும் குறுக்கும். நீ உழைப்பாய், ஆனா வருத்தத்தோடு புசிப்பாய். பாருங்கள், பூமியிலே முள்ளும் இல்லை, வருத்தம் இல்லை. ஆனால் சாபத்து நிமித்தம் நீ உழைக்கும் போது வருத்தத்தோடு உழைப்பாய், வேர்வை சிந்தி சாப்பிடுவாய். அன்புக்குரியவர்களே, ஏதெல்லாம் கடவுள் அவனை சோம்பேறியாக்க வைக்கல, ஏதெல்லாம் வேலை செய்தான். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 15 அதை பண்படுத்தும்படி கர்த்தர் அவனை அழைக்கிறார். அங்கே ஒர்க்கு, ஆனா வருத்தம் இல்லை, முள்ளு இல்லை, வேர்வை இல்லை. ஆனால் இந்த உலகத்தின் வேலை அவன் செய்யும் போது வருத்தம். அநேகர் பாருங்க, வேலை வேலை, பல இடத்துல ரொம்ப பிரஷர், பல தலைவலி, பிரச்சனைகள், வீட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வேலை வேலை, பேச டைம் இல்லை, தூங்க டைம் இல்லை. எவ்வளோ உழைச்சாலும் வருத்தம், அந்த உழைப்பு சாப்பிட்ற வருத்தமா இருக்கு என்று பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த சாபம் எப்படி வந்தது? இந்த வருத்தம் என்ற வார்த்தைக்கு நீங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இளைப்பாறுதல் இல்லாத வாழ்வு, இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கை, இளைப்பாறுதல் இல்லாத வேலைகள், இளைப்பாறுதல் இல்லாத பிஸி. நன்றாக புரிந்து கொள்ள. வருத்தத்தை போக்கக்கூடியது இளைப்பாறுதல், ரெஸ்ட் தேவை. எவ்வளோ உழைக்கிறோம் பாஸ்டர், வருத்தமா இருக்கு, சம்பாதிக்கிற எல்லா பணம் சாபமா இருக்கு, நான் விதைக்கிற இடத்தெல்லாம் முள்ளு வருது, பலன் இல்லை. மார்க்கில் வாசிக்கிறோமே 4:18, லூக்கா 8:14, முள்ளுள்ள இடங்களை விதைக்கப்படும் போது அது நொறுக்கி போடும். நீங்க படுற பிரியாசத்தெல்லாம் நாசனமாக்கி கொடுத்தா சாபம், அழிக்கக்கூடியதுதான் சாபம். முள் முள். கடவுள் கேட்டாரே, உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று கேட்கும் போது அவன் சொன்னான், நீ என்னை கொடுத்த பெண்ணு தான், நீ எனக்கு கொடுத்த பெண்ணு தான், ஸ்திரீதான். 3:11 நீங்கள் வீட்டில் வாசித்திருப்பார், 12 வாசித்து. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் நிர்வாணி என்று சொல்லும்போது ஒருவேளை அவன் செய்த தப்பை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அழுதிருந்தால் நம்ம கடவுள் அவனுக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருப்பார். நீதிபதியில வாசிக்கிறோம் பாருங்கள், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எங்க நீங்க செய்த தவறை மறைக்க கூடாது என்றால், உன்னை படைத்த கடவுளை மறைக்க கூடாது. உங்களுக்கு கொடுத்த இடத்துல எஜமானுக்கு மறைக்க கூடாது. ஆகான் மறைத்தான், 3000 பேர் கொலைக்கு மரணத்துக்கு எதுவாக நடந்தது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, தன் பாவங்களை தேவனை உண்டாக்குற கடவுளை அறிக்கை செய்த தவறுகளை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அவன் மன திரும்பி இருந்தால் சாபமான வாழ்க்கையோ சாபமான ஒரு தொழில் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது.
இன்றைக்கு அந்த சாபங்களை முறிப்பதற்கு நீங்க பட்ட பிரயாசத்தை நீங்க மகிழ்ச்சியோடு புசிப்பதற்கு நீங்க இளைப்பாறுவதற்கு தான் இயேசு சொன்னார். மத்திய 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் எங்கிட்ட வா. பார்த்தீங்களா, கெத்செமனே தோட்டத்தில் அவர் வேர்வை ரத்தமாய் சிந்தப்பட்டது. அவர் ரத்தம் வேர்வையாய் பூமியில சிந்தப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வேலை ஸ்தானத்தில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியில்லாத உழைப்பு இருக்கு, வேலை இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இளைப்பாறுதல் என்று கலங்கி இருக்கிறீர்களா? அந்த ஆதாம் கீழ்ப்பட நிமித்தம் சாபம் மனக்குலத்துக்கு வந்துவிட்டது. அந்த சாபம் தான் பைபிள் சொல்லுது, அவர் நமக்காக சாபமானார். புரிந்துக்கொள், சாபமானார். கெத்செமனேல பாருங்கள், ரத்த வேர்வையாய் பூமியில் சிந்தப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் வருத்தத்தோடு ஊழியம் செய்வதற்கோ வேலை செய்வதற்கோ குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இளைப்பாற வேண்டும். எபிரேயர் 4:1 சொல்லுகிறது, நமக்கு கடவுள் கொடுத்த வாக்கு தத்தம் என இளைப்பாறும்படிதான். அதனால அந்த காஸ்பல் சுவிசேஷம் கொடுத்த நோக்கே அதுதான். எபிரேயர் 4:10-11 வாசித்திருப்பார். அந்த இளைப்பாறுகளை எப்படி பிரவேசிக்கிறானா, விசுவாசிக்கும் போது. அவர் எப்படி ஒழிந்திருந்தா நம்மளை ஒழிந்திருப்பதற்காக இயேசு கிறிஸ்து உனக்காய் எனக்காய் சாபமான. 2வது சாபம் பாருங்க, ஆதியாகமம் 4:11-12 பாருங்க. நீ பூமியிலே நிலையற்றவனாய் அலைந்து திரிவாய். இந்த சாபம் எப்படி? உன் சகோதரன் ஆபேல் எங்கன்னு கேட்கிறார். உன் சகோதரன் ஆபேல் எங்கே? அவனுக்கு நான் காவலாளியோ? இந்த சாபம் எப்படி வந்தது? ஆதியாகமம் 4:1-2 வாசிங்க. கர்த்தரால் பெற்றெடுத்த பிள்ளை காயின். ஆனால் 1 யோவான் 3 சொல்லும்போது வருத்தமான விஷயம், பொல்லாங்கனால் பிறந்த காயின் என்று. பொல்லாங்கன் யாரு? சாத்தான். பொல்லாங்கன் வருகிறான், அந்த களை விதைக்கிறான், வசனத்தை பொறுக்கிக் கொள்கிறான், வசனத்தை நொறுக்கி போடுகிறான் என்று வாசிக்கும். பிரியமானவர்களே, கடவுளால் பெற்றெடுத்த அந்த காயின் ஆதாம் முதல் பிள்ளை. கடவுள் காணிக்கை கேட்கவில்லை, ஆனால் காணிக்கை கொண்டு போறான். அந்த தம்பிக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தவன், முன்னோடியா இருந்தவன், அவனும் தன்னுடைய ஆடுகளை கொண்டு போனான். கடவுள் 2 காணிக்கை கொண்டு வந்தான். ஒரு காணிக்கை கருத்து அங்கீகரிச்சு. அங்கீகாரம் என்பது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அங்கீகாரம் என்பது நீங்க கொடுத்த சாதம் நல்லா இருந்தது, சாம்பார் நல்லா இருந்தது, அதை உற்சாகப்படுத்துவது. புரிஞ்சுங்க. மேன்மை என்பது அநேகர் சாப்பிட்டுட்டு அநேகர் சொல்ல வேண்டிய வார்த்தை தான். பரவாயில்ல, இங்கே போனால் நல்லா இருக்கு, நல்லா சமைக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க, அது மேன்மை. கவனிக்க வேண்டும். தன் சகோதரனுடைய காணிக்கை கடவுள் அங்கீகரிச்சார் என்ற ஒரு பொறாமை குணங்கள் அவனுக்குள்ள வந்து, அன்பு காட்ட வேண்டிய சகோதரன் காயின் தன் சகோதரனுக்கு ஆபேலுக்கு அன்பு காட்ட வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். பகைத்து பொறாமையினால், பொல்லாங்கினால், பிசாசின் வித்தினால், பிசாசு மகனை கொலை வெறியோடு அவனை கொலை செய்து விட்டான். ஆபேல் எங்கே கேட்கும் போது, நான் அவனுக்கு காவலாளியோ? நீங்க 4ஆம் அதிகாரம் முழுமையா படிச்சு அவரத்து கிட்ட பரிந்து பேசிக் கொண்டிருக்க. இந்த பூமியிலே நீ நிலையற்றவனாய் இருப்பாய். நீ உழைத்து பிரயாசப்படுகிற பயிர்கள் நிலங்களிலே நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் உழைத்தாலும் இரவும் பகலும் என்று பாராமல் தன் குடும்பத்துக்காக சொந்தங்களுக்காக எல்லாம் எப்படி உழைத்தாலும் அது இந்த பலனை நீ புசிக்க மாட்டாய், அடுத்த அந்நிய புசி. நீ அலைந்து திருவாய். ஐயோ, எவ்வளோ கஷ்டப்படுற பலன் இல்லை, எவ்வளோ உழைக்கிற பலன் இல்லை. ஆதாமுக்கு பலன் வந்தது, ஆனால் வருத்தத்தோடு வந்து. ஆனால் இவனுக்கு பலன் விதைச்சான், எல்லாம் பிரயாசப்பட்டோம், பலன் அவனுக்கு கிடைக்கவில்லை. அடுத்தவன் சாப்பிட்றான்.
என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டிருப்பார், விடுவிக்கப்பட்டிருப்பார், ஊழியத்தில் முன்னேறி வந்து கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சியாகும், சந்தோஷப்படுங்க. அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. ஒரு காலகட்டங்களிலே கடவுள் உங்களை உயர்த்தி இருப்பார். உங்கள் நிமித்த பலர் உயர்த்தப்பட்டிருக்கலாம். இந்த நாட்களில் ஒருவேளை உங்களால் ரசிக்கப்பட்ட, உங்களால் விடுவிக்கப்பட்டவங்க, உங்களால் மாற்றத்தை கண்டுபிடிச்சு உங்களோட மேலே டாப்ல இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருங்க, பொறாமைப்பட்டு தவறாக பேசாது. என் அன்புக்குரியவர்களே, பகை விரோதங்களை எழுப்பு, அன்போ சகல பாவங்களை மூடும் மூடும். பாருங்கள், அவனை கொலை செய்தார். லேவியராகத்தில் வாசிக்கிறோம், கொலை என்பது 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில், காரணமில்லாத ஒரு சகோதரனை நீ கோபித்து கொண்டாலும் கொலைக்கு சமம், கொலைக்கு சமம். லேவியராகத்தில் வாசிக்கிறோம், உன் சகோதரன் அங்கேயும் இங்கேயும் கோல் சொல்லி திரியாயாக, அவன் ரத்த பழிக்கு ஆளாகாதே. என் அன்புக்குரியவர்களே, காயன் அன்பு கூறவில்லை. தேவன் கேட்ட கேள்விக்கு தன்னுடைய வாய்ஸ், தன்னுடைய வார்த்தையை அதிகரித்து, நான் அவனுக்கு காவலர் என்று எதிர்த்து பேசுகிறான். 3ஆவதை பாருங்கள், ஆதியாகமம் 9:22-25 வரைக்கும் வாசித்திருப்பார். நோவா தன் திராட்சை ரசத்தினால் வெறி கொண்டு படுத்திருக்கும் போது தன் மேல் இந்த வஸ்திரம் விலகி இருந்ததை காம் பார்த்து அதை போய் தன் சகோதரருக்கு போய் சொல்லி வைத்து, ஆனால் சபிக்கப்பட்டது கானான், அவருடைய பிள்ளைகள் சபிக்கப்பட்டார்கள். நோவா தெளிந்த போது சொன்னான், கானான் சபிக்கப்பட்டவன், அடிமைக்கெல்லாம் அடிமை. 9:22-25 வாசித்திருப்பார். என் அன்புக்குரியவர்களே, முதல் சாபம் கீழ்ப்படியாத நிமித்தம். கடவுள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அது உங்களுக்கு மட்டும்தான். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. செய்கிறாண்டவரே, செவி கொடுங்க, செய்யுங்க. 2வது, உங்க நிமித்தத்தை முன்னேறி வரும்போது மகிழ்ச்சியா இருங்க. என்னை பார்த்து ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கத்துக்கிறான்னா சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி அடையுங்க. அவனுக்குன்னு ஒரு பிரசங்கம், அவளுக்குன்னு ஒரு ஜபம், அவளை பற்றி தவறா தூத்தி திரிவது அல்ல. அப்படியாப்பட்ட ஊழியங்கள் உங்களுக்கு இருக்குமானால் உங்க ஊழியம், உங்க வாழ்வு நிலையற்றதாக இருக்கும். உங்கள் பிரியாசத்தை அந்நியன் சாப்பிட்டு கொண்டு இருப்பார். 3வது, 120 வருஷம் ஊழியம் பண்ண நோவா துணி விலகினதை தான் சொந்த மகனை போய் தான் சகோதரனுக்கு அறிவித்தார். நிர்வாணத்தை அறிந்த கேட்ட அவர்கள் பின்னாகவே போய் நிர்வாணத்தை மூடினார்கள். நல்லா பார்த்தீங்களா? சில பேர் ஒரு தப்பு சொல்லும் போது நோண்டி நோண்டி கேட்போம், அவர் உண்மையாக அப்படிதான் படுத்துட்டு இருந்தாரா, உண்மையாக பேசிட்டு இருந்தாரா? என் அன்புக்குரியவர்களே, நிர்வாணம் என்பது அடுத்தோடைய பலவீனங்கள். ஒருவர் நம்மளோட அன்பா பழகுறாங்க, நம்மளை நேசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது சில நேரம் நம்ம கஷ்டத்தை சொல்லுவாங்க. அதை நீங்கள் பலவீனத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடாது. உங்களுக்கு அவங்க அடிமையாக்கிடக்கூடாது. அதை வைத்து நீங்கள் பயமுறுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது. கவனங்கள் அவசியம், கவனங்கள் அவசியம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தகப்பன் நிர்வாணத்தை பார்த்து சொன்னார், காம், ஆனால் கானான் சபிக்க அடிமைகளுக்கு அடிமை. கேவலம், கேவலமான சாபம் வருத்தத்தை கொண்டு வரும், பலன் தராது, உங்களுக்கு தராது. 3வது, கேவலமான அடிமை. நீ எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் கிருபைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் உயர்வான போஸ்ட் இருந்தாலும் ஒரு அடிமைகளை கொண்டு போய் விட்டுடும். சாபத்தின் அறிகுறி. இந்த 3 விதமான சாபத்தை வெளியே வருவதற்கு முதல் செய்த தவறை மனஸ்தாபப்பட்டு கடவுளை ஒப்புரவாக்குது. 2வது, தான் சகோதரன் அன்பு கூறுவது. அன்புதான். அந்த அன்பு நமக்குள் உண்மையா இருக்குமானால், அந்த பாசம் உண்மையா இருக்குமானால், தகப்பனை போல நம்மளை மாற்றி உற்சாகப்படும், சந்தோஷப்படும். லோக்கால வாசிக்கிறோம், பேசிக்கிட்ட போய் எல்லாத்தையும் அழிச்ச சொத்து அழிச்ச வருகிறான். அவன் செய்த தப்பை சொல்லுறான் சகோதரன். ஆனா தகப்பன் பாருங்கள், அவன் மரித்தான், மறுபடியும் உயிர்த்திருக்கிறான் என்று சொன்னான்.
என் அன்புக்குரியவர் சந்தோஷப்படு, மகிழ்ச்சி அடைங்க. மூன்றாவது, அடுத்தவுடைய குறைகளை சொல்லி பேசுவது, குறைகளை காட்டுவது, அது மகாத்தவர், அது கொடுமையானது. நீங்க நினைக்கலாம், பேதுருவை பவுல் கண்டிச்சார், நேரடியாக கண்டிச்சார். உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் நேரடியாக போய் பேசு, தப்பே கிடையாது. இதை போல பண்ணியிருக்கிறீங்க பிரதர், இதை போல மாத்திங்க, வசனம் இப்படி சொல்லுது, சிஸ்டம் இப்படி பண்ணுது, மாத்திங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஞானமான கடிந்துக்குள் அவன் ஞானத்தை தேடுவான், மூடனை பரிகாசக்காரனை கடிந்து கொள்ளாதவனை அசட்ட பண்ணுவான். அதனால தேவ பிள்ளைகள் கவனமாய் இருங்கள். மற்றவருடைய பலவீனத்தை உங்கள் சாதகமாய் மாற்றி உங்களுக்கு ஆகாதவனாய் போகும்போது அவளை பற்றி அவதூறமாக பேசி அசிங்கப்படுத்துவது, நான் இவனுக்கு இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், நான் தான் அவனை மேலே கொண்டு வந்து, நான் தான் அவனை உயர்த்தினேன், நான் தான் அவனுக்கு பரதேசி, அவன் கேவலமாக பேசி அசிங்கப்படுத்துவது பெரிய சாபக்கேடு. ஒருவேளை நன்றி அவன் மறந்து இருக்கலாம், உங்களை அழைத்த கடவுள் மறக்கவில்லை. எபிரேயர் 10:6 வாசித்துப்பார். மறந்துவிட அநீதியுள்ள தேவன் அல்ல, விட்டு விடுங்க. ஏன்னா அதை பேச பேச உங்க வாழ்க்கையை கேவலமா, உங்க ஊழியர் கேவலமா போகும். ஒருவேளை இன்றைக்கு உங்க வீடியோவை பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனால் ஒன்று, அது உங்களை பெரிய ஆபத்தை போய் கொண்டு வரும். உங்க ஊழியத்தை சரியும்படி செய்யும், கேவலமான நிலையில கொண்டு போய் விட்டுடும். அடுத்த நிர்வாணத்தை சொல்வதற்கல்ல, பிசாசு நிர்வாணத்தை காட்டினார், புரிந்து கொள்ளுங்கள். அதை பிசாசுடைய வேலை. அன்னைக்கு ஆரோன் ஜனங்களை நிர்வாணப்படுத்தினார், அது நியாயப்பிரமாணத்தின் ஊழியம். இயேசுவை நிர்வாணமாக்கினார், நியாயப்பிரமாணம் பிரசங்கியார். ஆனால் என் ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தினாலே நம் நிர்வாணத்தை மூடினார். அடுத்தது குறை சொல்வது விட்டுவிட்டு, மற்றவர்கள் வேதவை பொறாமைப்பட்டு தேவனுடைய வார்த்தை மதிக்காமல் இருக்குமான அந்த 3 அகற்றுங்க. இன்னைக்கு அந்த சாபக்கேடு உடைக்கப்பட்டு 1 Corinthians 10:16 சொல்லுது, நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இயேசுவின் ரத்தத்திலும் இயேசுவின் சரீரத்துக்குள் இருக்கிறதா. சாபத்தை முறிக்கிறவர் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அப்படியாப்பட்ட வீடியோக்களை பார்ப்பது அவாய்ட் பண்ணுங்க, தயவு செய்து அவாய்ட். யோவான் 7:24 சொல்லுகிறது, தோற்றத்தின்படி ஒருவும் ஜட்ஜ்மெண்ட், நியாயத்திற்காது. ஏசாயா 11:3 வாசித்து பாருங்க. நான் கண்டபடி கேட்டபடி அல்ல ஜட்ஜ்மெண்ட் நான் பண்ண கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. நமக்கு அந்த வேலை கொடுக்கவில்லை. நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய சாத்தானை தான் பிசாசு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். 1 Corinthians 6 படிச்சு பாருங்க. நம்ம தான் தூதர்களை நியாயத்திருப்போமா? கடைசி நாட்கள் மனுஷன் அல்ல, மனுஷன் நியாயத்திருக்கக்கூடியவர் மனுஷகுமாரன், நாம் அல்ல. என் அன்புக்குரியவர்களே, இந்த கொடூரமான சாபத்தில் ஒருவேளை நீங்கள் அறியாமல் சத்தியத்தை அறியாமல் பண்ணியிருக்கலாம், கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம். இன்னைக்கு இந்த 3 விஷயங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள், அன்பு கூறுங்கள், மற்றவர்களை பேசுவதை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு துரோகமும் பண்ணியிருக்கலாம், அவாய்ட் பண்ணு. அவளிருந்து வெளிவருவதற்கு நல்ல வார்த்தைகள், நல்ல நட்பை தேடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் தாமே உங்க மேல கூறப்பட்ட சாபத்தை உடைக்கப்பட்டு வார்த்தைகளை மாற்றி உங்கள் பலனை மாற்ற அனுபவிக்க விடாதபடி, மற்றவர்கிட்ட நீங்க அடிமையாக இருக்கக்கூடாதபடி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை கொண்டு வருகிறேன். ரிபாலா சபாராபா கேட்டாரா, சாபங்களை முறிக்கிற ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவரை இன்றைக்கு இந்த காணொளி மூலமா பார்க்கிற என் தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அன்பு கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள் யார் இந்த காணொளி கேட்டாலும்
இன்றைக்கு இந்த கேட்ட சத்தியத்தின்படி அவளை இப்போது விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆதாம் ஆண்டவரை நிமித்தம் ஆண்டவரை இந்த பூமியில மனுக்குள்ளமெல்லாம் சாபத்துக்குள்ள ஆனார்கள். ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆண்டவரை கீழ்ப்படியாமல் தன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே இந்த பூமியில சாபங்கள், வருத்தங்கள், வேர்வைகள், முட்கள், வருத்தமான கர்த்தாவே ஆகாரத்தை புசிக்கும்படி வந்த சாபங்கள், இன்றைக்கு ஆண்டவரை செய்த தவறுகளை தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் ஆண்டவரை ஏதனுக்குள் இருந்தவர்கள், மகிமைக்குள் இருந்தவர்கள், ஊழியத்துக்குள் இருந்தவர்கள், ஆசீர்வாதத்துக்குள் இருந்தவர்கள், செல்வங்களாக இருந்தவர்கள், அப்பா அப்படி ஒரு பெரிய லெவல்ல உயர்வில் இருந்து இன்னைக்கு ஒன்றுமில்லா சரிஞ்சு போயிருந்தால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவரை கேட்டாலும் அதற்கு நடக்கக்கூடாதபடி தவறான ஆலோசனை நிமித்தம் இன்னைக்கு வந்த சாபங்களை இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை உணர்த்தும் ஆண்டவரே, உணர்த்தும். அவர் எதிரே தவறு இருக்கிறார்களோ இன்றைக்கு மன திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை அவங்க அழும்போது, கண்ணீர் விடும்போது, மனஸ்தாபப்படும் போது இன்றைக்கு அற்புதத்தின் வல்லமை ஒவ்வொரு தொட வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். அந்த சாபத்தை நீங்க சிலுவையிலே சுமந்துட்டீங்க ஆண்டவரே. கெத்செமனேல அந்த ரத்தம் வேர்வையா சிந்தி இந்த பூமியிலே இருந்த சாபத்தை, வருத்தத்தை நீ ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில நல்ல பலனை அனுபவிக்கும்படியாக இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நான் கட்டளை கொடுக்கிற ராஜா. பி கண்டு ரபாலா எகாலா பேண்ட ருபாட்டா கெரிபலா புராபலாபா. அந்த கட்டளை உடைக்கிறேன், அந்த சாப கட்டளை உடைக்கிறேன், அந்த வருத்தத்தை உடைக்கிறேன், அந்த வேதனை படுகிற சாபத்தை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இளைப்பாறு இல்லாம, அமைதி இல்லாம, மகிழ்ச்சி இல்லாத உழைக்கிறேன். ஆனால் கர்த்தாவே வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இளைப்பாறக்கூடிய ஒரு வல்லமை, மகிழ்ச்சி, ஆத்மாவில் இளைப்பாறக்கூடிய இப்போது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், இறங்கட்டும் இயேசுவின். ஆண்டவரே, நான் சகோதரர்கிட்ட அன்பு கூற வேண்டிய காயன் ஆண்டவரே அன்பு இல்லாத நிமித்தம் பொறாமைனாலும் பகைத்து விரோதித்து கொலை செய்யக்கூடிய அந்த பொறாமை எண்ணங்கள் இருந்து ஆண்டவரே அந்த சாபமாய் மாறி கொலைவெறியாய் மாறி ஆண்டவரை உழைத்த உழைப்பெல்லாம் யாரோ ஒரு பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எவ்வளோ இரவும் பகலும் உழைக்கிறேன், ஓடுறேன், ஆனால் ஆண்டவர் யாருக்கோ அந்த உழைப்பை கொடுக்குறேன், யாருக்கோ அந்த பணத்தை கொடுக்குறேன், யாருக்கோ என் வீட்டை கட்டினேன், ஆனால் யாரும் அதை அனுபவிக்கிறாள் என்று இன்னைக்கு வருத்தத்தை சுமக்கிற பிள்ளைகள், நிலையற்ற வாழ்வு, அந்த நிலையற்ற வேலைகள், நிலையற்ற குடும்பம் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் சாபங்கள் உடைக்கப்பட்டு நான் உழைப்புல யாரோ ஒருத்தர் குடியிருந்து யாரோ ஏமாத்தி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை கொண்டு போயிருக்கலாம். அந்த சாப வல்லமை முறியடிக்கப்பட்ட ராஜா. அந்த பகை பொறாமையின் வல்லமை சாபங்களை கொண்டு வர அந்த எண்ணங்களிலிருந்து வெளியே வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அந்த காயன் சகோதரர் அன்பு காட்டவில்லை, ஆனால் இயேசுவோ எங்கள் மேல் வைத்த அந்த அன்பை நாங்கள் பாராட்டுகிறோங்க தாவே. இயேசுவின் நாமத்திலே நீர் எங்களுக்காக அலைந்து திரிந்து அந்த பிசாசின் சாபத்தை, பொல்லாங்கின் சாபத்தை, விரோதத்தை உண்டாக்குற சாபத்தை, எரிச்சலை உண்டாக்குற சாபத்தை முறிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் சுவாமி. கட்டளை கொடுத்து உயர்வுக்கு விரோதமாக பேசியிருந்தால், பகைத்திருந்தால், பொறாமைப்பட்டிருந்தால் அந்த சாபங்கள் முறிக்கப்பட்டு நன்மை உண்டாகபடி பேசுகிறேன். ஆண்டவரே, தகப்ப நிர்வாணத்தை நல்ல பழைய ஒழுத்தில் இருந்து இன்னைக்கு கர்த்தாவை வெளியே போய் அசிங்கமா கேவலமா எவ்வளோ அந்த கர்த்தாவை பேசணுமோ தவறாக பேசி அந்த சாபத்தை வாங்கி ஒரு கேவலமான ஊழியத்தை செய்து கேவலமான வாழ்க்கை வாழ்கிற அப்படியாப்பட்ட பிள்ளைகள் இந்த செய்தி மன திரும்பி மன தெளிவாகி இன்றைக்கு அந்த சாபக்கேடு இன்றைக்கு தகப்பன் தான் நிர்வாணத்தை சொன்னான். ஆனால் தகப்பனுக்கு சாபம் இல்லை, நம் பிள்ளைகளுக்கு சாபம் அல்லவா. இன்றைக்கு தவறாக ஊழியரை பற்றி பேசி, சபையை பற்றி பேசி, பழகிற நண்பரை பற்றி பேசி ஆண்டவரே எல்லா பலவிட்டு அசிங்கப்படுத்தி வெளியே சொல்லி கேவலப்படுத்துகிற அந்த பொல்லாத குணங்களை இன்றைக்கு கடவுள் இன்னைக்கு மனஸ்தாபப்படுத்த இயேசுவின் நாமத்தில் இது யாரை குறித்து தவறாக பேசாதபடி, அது நல்ல உறவு இழக்காதபடி இன்னைக்கு மன திருமட்ட ராஜா, மன திருமட்ட ராஜா. அடிமை கேவலமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ அழைக்கவில்லை, சாபமான வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கவில்லை அப்பா. எல்லாவற்றையும் நீ அடிமையாகி எங்களுக்கு புத்திரனாகி சுதந்திர வழியை மாற்றுவதற்கு நீ அடிமை ரூபம் எடுத்தீர் என்று பார்த்தோமே. அந்த சாபத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க சுவாமி. இன்றைக்கு அந்த சாப வல்லமை உடைக்கப்பட்டு நாசனமாய் போய் அந்த
கேவலமான வாழ்க்கையை விட்டு, கேவலமான வேலையை விட்டு, கேவலமான வாழ்க்கையை விட்டு இப்போது வெளியே வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அடிமைகிட்ட மாட்டி, குடிகாரண்ட மாட்டி தவிக்கிற அன்பு சகோதரிகள், கணவர்மார்கள், பிள்ளைகள் இன்றைக்கு மாற்றத்தை உருவாக்கப்படும்படியாய் இந்த ஜெபம் இப்போது அந்த அடிமை சாபம், கேவலத்தை உண்டாக்குற சாபத்தை உடைக்கட்டும், உடைக்கட்டும், உடைக்கட்டும். சுதந்திர வழியாய் மாறுவார்களாக. தேவ அன்பை காட்டுகிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. பிளஸ் பண்ண ஆசீர்வதி, மாற்றத்தை உருவாக்கும். நீண்ட காலமாக இருக்க எல்லா சாபங்கள் உடைக்கப்பட்டு போவதாக, உடைக்கப்பட்டு போவதாக, உடைக்கப்பட்டு சாபம் நிர்மூலமாகி நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வந்து நீ சாபங்கள் எதுவும் தொடராதபடி, அவமானத்தை கொண்டு வராதபடி, எங்க பலனை மற்றவன் அனுபவிக்க விடாதபடி, ஆண்டவரே உழைப்பை மற்றவர்கள் அனுபவிக்க விடாதபடி நாங்கள் அன்பாய் கொடுக்க உதவி பண்ணும். ஆனால் ஏமாற்றியோ அப்படியாப்பட்ட சாபங்கள் வெளியே வரும். யார் மேல பொறாம எரிச்சு நீ வேண்டாம், வேண்டாம். பிளஸ் பண்ண, ஆசீர்வதி, பிளஸ் பண்ண. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.